ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ப்ளவுஸோட பேப்பர் கட்டிங் போட போகிறேன். ஏன்னா பேப்பர் கட்டிங் போட்டு நீங்கள் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னும் அளவு எடுத்து ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் பேப்பர் கட்டிங் ஒன்று போட்டு காமிக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு சைடு ஃபோல்டு, இந்த சைடு ஓப்பன், கீழ் சைடு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிங்க. இது காமன், பேசிக்காக எல்லா ப்ளவுஸுக்குமே காமனானது. இது நம்ம டிசைன் பண்ணும்போது மட்டும்தான் மாறும். நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து நார்மல் ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே வந்து கீழே 1.5 இன்ச்சு வரும். ப்ளவுஸை வந்து அயர்ன் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை நல்லா நீட்டாக இருக்குன்னா அப்படியே வச்சு பண்ணிக்கலாம். எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வச்சுக்கிங்க. எந்தெந்த இடத்துக்கிட்ட முடியுதுன்னு பாருங்கள். கீழே ஹிப்பு, இந்த சைடில் ஓப்பன், இங்கே நெக்கோட நெக்கை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கிங்க சரிசமமாக. அப்போ தான் உங்களுக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே ரெடி அளவு தான், நான் இன்னும் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணல. நீங்களும் இதே மாதிரியே உங்கள்கிட்ட இருக்கிற ப்ளவுஸில் வச்சு அளவு எடுத்துக்குங்க. இது கரெக்டான அளவு. அது கூட நம்ம தையலுக்கு தனியாக அளவு விட போகிறோம். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு நான் வந்து ஸ்டிச்சிங்க்காக விடணும். அது மாதிரி இது வந்து கரெக்டான அளவு. அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு பண்ணிக்கிங்க. கீழே கரெக்டான அளவு, அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு. நீங்கள் வந்து அளந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரியே மார்க் பண்ணிவிட்டு பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷோல்ட்ரு சைடும் நம்ம, அதாவது இங்கே எப்படி முன்னாடியோ அதே மாதிரி அந்த சைடு முன்னாடி வச்சுட்டு, கீழே வந்து ஆம்கோல் கீழே முடிகிற இடத்துக்கிட்டேயும் ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி வரணும். ஒரு 1.5 இன்ச்சு, புதுசாக தைக்கிறவங்க எல்லாருமே 1.5 இன்ச்சு விட்டு பழகிக்கிங்க. போக போக நம்ம கரெக்டான அளவு வச்சுக்கலாம். ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஸ்டிச்சஸ் விடும்போது தான் நமக்கு வந்து அடுத்தடுத்து தைக்கும்போது சின்ன தப்பாக இருந்தால் கூட நம்ம அதில் சரி பண்ணிக்கலாம். இப்போ மேலே ஒரு 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுறேன். பேப்பர் கட்டிங்கில் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வச்சு ட்ரேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ளவுஸை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அளவு எடுத்து ஒவ்வொரு தடவையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி உங்களோட ப்ளவுஸில் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சு இது மாதிரி பேப்பர் கட்டிங் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ப்ளவுஸுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது டக்குன்னு எடுத்து வச்சு பின் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது ஆம்கோல் சைடு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இதுவும் பேசிக் கரெக்டான நார்மலாக எல்லா ப்ளவுஸுக்கும் யூஸ் பண்ணுறது 1.5 இன்ச்சு. இது மாதிரி ஃப்ரெஞ்ச் கவ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. கரெக்டாக அந்த 2 லைனும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிங்க. அது மாதிரி பேக் நெக்கும் நீங்கள் ஃப்ரெஞ்ச் கவ் வச்சுருந்தீங்கன்னா எல்லா இடத்துக்கிட்டையுமே பெண்டிங் எல்லாத்துக்குமே அழகாக வளைவு கொடுக்கலாம். நம்ம வந்து மாற்றி போகணும்னு அவசியம் இருக்காது. இதனோட செஸ்ட் ரவுண்டு வந்து 9 இன்ச்சஸ் இருக்குது. ப்ளஸ்ஸு 1.5 இன்ச்சு நான் ஸ்டிச்சிங்க்காக விட்டுருக்கேன். கீழே வந்து 1.5 இன்ச்சு. இப்போது நம்ம வந்து கீழே 1.5 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா, அந்த இடத்த வந்து நாச் போட்டுக்க போகிறோம். நாச் போட்டுக்கிறது எதுக்குன்னா, ஸ்டிச் பண்ணும்போது நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணுன்றது தெரியும். ஆம்கோல் சைடு கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் இது மாதிரி ஒரு நல்ல திக்னஸான பேப்பர், நீங்கள் எந்த பேப்பர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் லைஃப் வரணும் அப்படின்னா கொஞ்சம் திக்னஸான பேப்பரை யூஸ் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துக்கிட்ட நம்ம ஸ்டிச்சிங் வரணுன்றதுக்காக அந்த இடத்துல 9 இன்ச்சு கிட்ட ஒரு ஸ்டிச்சிங்க்கு நாச் போட்டிருக்கேன். இவ்வளோ தான் பேக் சைடு. ரொம்ப சிம்பிள், ஈஸி. நீங்கள் இதே மாதிரியே பேக் சைடு யூஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு தான் கட் பண்ண போகிறோம். நிறையா பீஸ் போட்டு நம்ம கட் பண்ணுறதுனால நான் பேப்பர் கட்டிங் போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரியே பேப்பர் கட்டிங் போட்டுட்டு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் சைடுக்கு நான் ஒரு பீஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். பேக் சைடு இருக்கிறத நெக்கு, ஷோல்ட்ரு, ஆம்கோல் எல்லாம் அப்படியே மேலே ட்ரேஸ் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. எங்கெங்கே பாயிண்ட் வருதோ அந்த இடத்துக்கிட்ட பாயிண்ட் பண்ணிக்கிங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு இது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங் போட்டுட்டு நீங்கள் கட்டிங் ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு அப்படியே பிக்கப் ஆகிடும். நமக்கு வரலன்றதெல்லாம் யோசிக்காதீங்க. எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணோமோ அதை பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது எங்கேயுமே அளவு மாறாது. நம்ம வந்து அளவு எடுக்கிறது எல்லாமே வந்து ஐ சைடு தான் எடுக்கணும்.
ஐப்பட்டி இருக்கு இல்லையா, அந்த சைடு தான் எடுக்கணும். ஊக் சைடு எடுக்கக்கூடாது. அதே மாதிரியே நெக்கு ஷேப் எடுக்கும்போது எங்கே ஷேப்பாக வளையுதோ அந்த இடத்துல எடுக்காமல் கரெக்டாக அப்படி பெண்ட் பண்ணி விட்ட மாதிரி பண்ணிக்கிங்க. அதையும் ஒரு பாக்ஸ் போட்டுக்குங்க. மேலே நான் ஆல்ரெடி 1/2 இன்ச்சு விட்டுட்டேன். நீங்கள் வந்து எவ்வளோ அளவு இருக்குது ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்த்துக்குங்க. இதில் வந்து கரெக்டாக 9 இன்ச் இருக்குது. நம்ம வந்து ஸ்டிச்சிங்லாம், அதாவது ஃப்ரண்ட்டில் ஐப்பட்டி சேர்க்குறதுக்கு ஒரு 1/2 இன்ச் கிட்ட செலவாகும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 9.5 இன்ச்சு எடுத்துக்கிறேன். 9.5 இன்ச்சு எடுத்துக்கிட்டு 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு அவ்வளோதான் இது பண்ணணும். 1 இன்ச்சுக்கு ஆம் கவ்வு எடுத்துக்கிறேன். ஆம் கவ் எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரெஞ்ச் கவ் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெண்ட் பண்ணி இது பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கையாலேயே கூட பண்ணலாம். ஆனால் வந்து உங்களுக்கு அது அழகான ஷேப்பாக தெரியாது. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் கவ் வாங்கிக்கிங்க. மேக்ஸிமம் 150க்குள்ளே தான் இருக்கும். ஒரு 50 to 100 அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் அது எவ்வளோன்னு தெரியல. அப்படி இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆன்லைனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, 1/2 இன்ச்சு விட்டு அதிலேருந்து அந்த செஸ்ட்டு சென்டர் லைனு எவ்வளோ இருக்குன்றத பிடிச்சி இழுக்காமல் நார்மலாக நம்ம பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. கீழே வந்து ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சு, ஆல்ரெடி மேலே ஒரு 1/2 இன்ச்சு இருக்குது, கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். ஸ்டிச்சிங்க்காக நம்ம மேலே 1/2 கீழே 1/2 விடுறோம், அவ்வளோதான். இந்த சைடில் வந்து அந்த டாட் லைன் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அது எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 2.5 இருக்குது. ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து நான் 3 இன்ச்சு விட்டுக்கிறேன். அது மாதிரி ஐப்பைட்டி சைடு 4.25 இருக்குது. நம்ம வந்து 5.25 கிட்ட நம்ம இந்த சைடு விடணும். ஒரு ஸ்டிச்சிங் மேலே கொஞ்சம் மடிக்கணும், நான் சென்டரில் ஒரு டாட் பிடிக்கணும், கீழே வேறு பிடிக்கணும். அதனால் 1 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். சைடில் 5.25 இருக்குது, நம்ம 6.25 எடுக்கிறோம். அதே மாதிரி அந்த டாட் வந்து 1 இன்ச்சு இருக்குது. அதை லைட்டாக கவ் பண்ணிக்கிங்க. ரொம்ப அப்படியே ஸ்ட்ரைட் லைனாக போடாமல் லைட்டாக கவ் மாதிரி பண்ணிக்கிங்க. நம்ம வந்து ஸ்டிச்சஸ் இது வந்து ஒரு பீஸ் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது 2 பீஸ் தேவையில்லை. ஒரு பீஸை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டு வந்து ட்ரேஸ் அப் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு வந்து பேப்பர் கட்டிங் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா எந்த இடத்துட்டையும் தப்பு வராது. அதே மாதிரி அந்த டாட் லைனில் வந்து நம்ம எங்கே பிடிக்கிறோன்றத நம்ம நாச்சஸ் போட்டுக்கணும். சைடில் வந்து கரெக்டான அளவில் பிடிக்காமல் ஒரு 1/2 இன்ச்சு இறக்கம் விட்டு அந்த இடத்துட்ட போடுங்க. இப்போ 3 லைனையும் ஒரே மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு நம்ம வந்து எவ்வளோ அந்த உள்ள டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து மார்க் பண்ணி பாருங்கள். ஹைட் வந்து 2 இன்ச்சு இருக்குது, இங்கே 2.5 இன்ச்சு இருக்குது, கேப்பு வந்து 2 இன்ச்சு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஃப்ரீயாக தான் கேட்டிருக்காங்க. அதனால் நான் 2 இன்ச்சுக்கே கம்மியாக தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் நம்ம வந்து ஷார்ப்பாக கப்பு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் அந்த 3வது கப்பு பிடிக்கும்போது நம்ம கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக தான் பிடிச்சி விடணும். ஏன்னா அவங்க வந்து ஷார்ப்பாக கேட்க மாட்டாங்க. 50 அபோவ் இருக்கிறவங்க எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஷார்ப்பாக கேட்க மாட்டாங்க. அதனால் அந்த முக்கோணம் ஷேப் மேக்ஸிமம் 2.5 இன்ச்சு வரைக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து ஸ்லீவு 2 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு க்ளோஸ்டு, ஒரு சைடு ஓப்பனு. கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு, அதாவது கீழே கரைப்பகுதி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1 இன்ச்சு, கரை இல்லைன்னா 1.25 இன்ச்சு நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஸ்லீவை எடுத்து வச்சு கரெக்டாக எங்கேயும் உள்ளே வந்து பிசுறு இல்லாமல் இருக்குதா, எங்கேயும் போய் மாட்டிக்காமல் இருக்கான்னு பார்த்துட்டு எங்கெங்கெல்லாம் ரெடியாக இருக்கோ அந்தந்த இடத்துட்டு ஒரு பாயிண்ட் பண்ணிக்கிங்க. அது மாதிரி இங்கே ஜாயிண்ட் ஆகிற இடம், சைடில் இடம், இது எல்லாமே ரெடி அளவு தான். கரெக்டாக சென்டரில் ஒரு டாட்டு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் அதை வந்து லைட்டாக கர்வாக நீங்கள் பண்ணிக்க வேண்டியதான். மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு, இது வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மேலே விடுறோம். ஆல்ரெடி கீழே எல்லாமே நம்ம விட்டுட்டோம். இப்போ லைட்டாக கர்வ் பண்ணி அதை விட்டுக்க வேண்டியதான். இது வந்து இது வந்து பேப்பர் கட்டிங்கில் நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு கட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரே அளவை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எந்த இடத்துக்கிட்ட முடியுதுன்னு பார்த்து ஸ்டிச்சிங் முடிகிற இடத்துக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு நாச் போட்டுக்கோங்க. கரெக்டான அளவில் நீங்கள் பின் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா எங்கேயுமே நகராது. நீங்கள் அந்த அளவே கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். எந்த இடத்துட்ட முடியுதோ அந்த இடத்துட்ட ஒரு நாச்சு, அதாவது அந்த இடம்தான் அவங்க ஸ்லீவ் ரவுண்டு. கீழே வந்து 1.25 இன்ச்சு நம்ம வந்து மடித்து தைக்கிறதுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு நாச்சு, சென்டரில் ஒரு நாச்சு.
எல்லாமே நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். பட்டி வந்து எவ்வளோ ஹைட் வேணுன்றதை பேக் சைடு இருக்கிற பீஸ் எடுத்து வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை கோடு போட்டுட்டு ஃபஸ்ட்டு 6 இன்ச்சு ஹைட் இருக்கிற மாதிரி நான் பேப்பர் எடுத்திருக்கேன். 6 இன்ச்சு ஹைட்டு, 3 இன்ச்சு வந்து விட்டு ஃபஸ்ட்டு 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த சைடு 3 இன்ச்சு விட்டு ஒரு மார்க்கு, கீழே வந்து 5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு, இங்காண்ட 5.5 இன்ச்சு. இது வந்து பேசிக், எல்லாத்துலேயுமே எல்லா ப்ளவுஸுக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து இதில் சேஞ்சஸே வராது. நல்லா கொஞ்சம் பார்க்க எடுப்பாக இருக்கணும் அப்படின்னு யூஸ் பண்ணுறவங்களுக்கு வேணால் வேறு முறை யூஸ் பண்ணலாம். இந்த முறை வந்து எல்லாருக்குமே காமனு. எந்த சைடு நம்ம அட்டாச் பண்ண போகிறோன்றத நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ நான் பேப்பர் கட்டிங் முடிச்சிட்டேன். இது வந்து பார்ட் 1 தான். பார்ட் 2 வந்து நான் ப்ளவுஸில் வச்சு நான் எப்படி கட் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.